சோழ நாட்டின் புனித நிலம் சீர்காழி. அந்த காலை கோயில் மணி ஒலி வானத்தை நிரப்பியது. ஒரு சிறு குழந்தை தந்தையுடன் திருக்குளம் வந்தது. தந்தை நீராடச் சென்றார். குழந்தை தனியாக கரையில் அமர்ந்தது. அந்த நேரம் அருள் இறங்கியது. அம்மையின் கருணை வடிவாய் பார்வதி தேவி பொன் கிண்ணத்தில் ஞானப்பாலை அருளினார். அந்த பால் சாதாரணமல்ல, அது சிவஞானம். சிறு உதடுகள் அந்த பாலை தொட்ட தருணத்தில் அவன் கண்களில் பிரபஞ்சம் திறந்தது. அவன் இதயம் சிவமாய் மலர்ந்தது. தந்தை திரும்பி வந்து, யார் பால் கொடுத்தது என்று கேட்டார். குழந்தை தன் சின்ன விரலை வானத்தை நோக்கி உயர்த்தியது. அவன் வாயில் இருந்து பொங்கியது தேவாரம். அந்த நாளில் இருந்து அவன் ஒரு குழந்தை இல்லை, இறைவனின் குரல் ஆனான். அருள் வயதை பார்க்காது. உண்மையான பக்தி இருந்தால் ஞானம்தானே வந்து சேரும். அதுவே திருஞான சம்பந்தரின் முதல் திருவிளையாடல். சிவமே சிவம்.